ஒன்று நாம் இறந்தது ஊருக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா பென்ஸ் காரில் தான் ஊருக்கு போகணும். லாஜிக் இம்பார்ட்டனே கிடையாது. ஆனால் இன்னும் லாஜிக் டு மேஜிக் பிகம் லாஜிக் லேட்டர். இப்போ இவர் வந்து நம்ம லைம்லைட் கொண்டு வரணும், கமர்ஷியல் வேல்டுக்கு வரணும், ஆர்ட் ஃபிலிம்லாம் பண்ணக்கூடாது, இல்லைனா இதே இப்படியே விட்டால் ஆர்ட் ஃபிலிம்லாம் போடுவாருன்னு சொல்லி இப்போ பின்னாடி ஒரே சவுண்டு எல்லாம் கத்துறாங்க, ஏன்னு கத்துறாங்க. நான் ஜஸ்ட் திரும்பும்போது பார்த்தா ட்ரெயின் இப்படி கிராஸ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரம் த டே ஒன் ஃபஸ்ட் ஷாட்லேயே வந்து ரவி லவ்லியா அப்படின்ட்டார். வணக்கம். 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 டீயை கீழே வைக்க வச்சிடணும். பரவாயில்ல, சரி. இப்போ வந்து டேஸ்ட் இல்லாத க்ரீன் டீ, ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் அப்படின்னு மிஸ்டர் ரவிவர்மன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் முடிவு பண்ணிங்களாமே, இனிமேல் நம்ம ஊருக்கு நம்ம திரும்ப போனால் மெர்சிடிஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அந்த ஒரு நாள் நான் ஊர்லேருந்து வந்த உடனே நான் எடுத்த முடிவு, ஊருக்கு போனால் ஒன்று நாம் இறந்தது ஊருக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா பென்ஸ் காரில் தான் ஊருக்கு போகணும். அதுதான் அந்த அப்போ உள்ள குறிக்கோள். ஆனால் இன்னும் பென்ஸ் கார் வாங்கலை. நான் இனிமேல் வாங்கிட்டு போகலாம் கூடிய சீக்கிரம். அது கார் என்ன இப்போ நாளைக்கே வாங்கிடலாம், வேறு என்ன இருக்குது. இப்போ உள்ள இருக்கு, நீங்கள் வந்து பணமே கொடுக்கலாம், நம்ம காரை வீட்டு ஒன்றா எடுத்துருவாங்களே, அதுக்கப்புறம் பொறுமையாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்கினதுன்னா ஜெனித் 6 அப்படின்ற ஒரு கேமரா நீங்கள் சொன்னீங்க. அது என்னவோ வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, அதனால தான் நான் அதை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போவும் அந்த கேமரா வச்சுருக்கீங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் பிக்சர் எது எடுத்தீங்க? நான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் வரல வெயிட் பண்ணேன் ஃபிலிம் வாங்குறதுக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு கேமரா பற்றி சுத்தமாக ஜீரோ நாலேஜ். நான் கேமரா வாங்குறது பேக் கூட கிடையாது, ஒரு லுங்கிக்குள்ளே தான் கேமரா மடக்கி வச்சுருந்தேன். ஸோ டெய்லி கேமரா எடுத்து பார்ப்பேன், லுங்கியில் கவர் பண்ணி வச்சுருவேன், மடக்கி பார்ப்பேன், வேலைக்கு போய்ட்டு வந்து லுங்கியை கவர் பண்ணி வைப்பேன், அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபிலிம் வாங்கினேன். ஃபிலிம் வாங்கிட்டு அது இப்போ வந்து இந்த சினிமா ஃபிலிம் இருக்குல்ல, கட் ஃபிலிம், அது வந்து பிளாக் மார்க்கெட்டில், அங்கே மூர் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் போட்டு கொடுப்பாங்க, அங்கே வாங்கினேன். அப்புறம் நம்ம மவுண்ட் ரோட்டில் கன்னிமரா ஹோட்டல் இருக்குது, அதை தாண்டி வைக்கும் பார்த்து இன்பிட்வீன் ஃபுட்பாத்தில் நிறைய புக், அப்போ எல்லாம் ரோட்டில் புக்கு விற்கும். அங்கே வந்து ஒரு ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் புக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபி புக்கும் வாங்கினேன். அதில் வந்து ஜெனித்தோட படம் போட்டுருந்துச்சு, அது ரெண்டும் வாங்கினேன். அது ரெண்டும் வாங்கிட்டு அது ஒவ்வொன்றா, இப்போ இது மேனுவல் கேமரா, அது ஒவ்வொன்றா வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். பட் அந்த கேமரா வாங்கும்போது எனக்கு அது ஒரு குழந்த மாதிரி, அதோடைய அந்த கேமராவுடைய உணர்வுகள் வந்து எனக்கு ரொம்ப, அதுவும் நானும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு அந்த ஒரு லோன்லினஸ்ஸை அது ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமில் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் ஷூட் பண்ணேன் நிறைய, மவுண்ட் ரோடு, மியூசிக் அகாடமி ஆப்போசிட்டு, அந்த ரோடு, சிக்னலு, பீச்சு, இதெல்லாம் ஷூட் பண்ணி முடிஞ்சு கூட கடைசியில் அது ஃபிலிம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, 30 மேலே போயிட்டுருக்கு. இது அப்புறம் என்னடா அது நம்ம சரியாக லோட் பண்ணோமா இல்லை, இன்னும் திறந்தா ஓகே லோட்லேருந்து டபால் ப்ரெஸ் பண்ணிட்டேன். கடையில் கொண்டு கொடுக்கும்போது அப்போ தான் வந்து இந்த இடத்துல ஃபாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கே தெரியாது, சில்லவுட்டில் இருந்துச்சு. நான் எடுத்தது ஒரு மத்தியான வேலையில் ஒரு விண்டோ வழியாக எடுத்திருந்தேன். ஸோ அது சில்லவுட் இமேஜ். ஸோ அது எப்படி சில்லவுட் ஆச்சு எனக்கு தெரியாது. ஆனால் லேட்டராக அது எப்படி எக்ஸ்போஷரில் வந்து மாறி இருக்குது, அதனால் சிலது பார்த்தா பர்ன் அவுட்டாக இருந்துச்சு, சிலது பார்த்தா ரோடில் இந்த லைட்டு மட்டும் லோ ஷட்டரில் ஷூட் பண்ணிருக்கேன், அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ரேண்டமாக ஏதாவது மாற்றி இது ஏன் அப்படி இருக்குது, தப்பாக செட் பண்ணி அப்படிலாம் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி அதை பார்க்குறவங்களும் அது ஒரு அபரிதமான, அந்த டைமில் சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் நான் அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு நாள் ஈவினிங் இருக்கும், நல்ல மூன் லைட்லாம் ஷூட் பண்ணேன். மூன் மட்டும் ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ ஐ எம் ரியலி என்ஜாய் அந்த டெரஸ். அந்த டெரஸில் ஐ எம் என்ஜாய் தட் இமேஜ், அந்த லைட்டு, அந்த டார்க். இப்போ டைம் இருக்கா அந்த ஆல்பம் திருப்பி பார்க்குறதுக்கு? இருக்கா, பத்திரமா வச்சுருக்கீங்க? நிறைய வாட்டி நான் அதை ரீகலெக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே காலங்கள் ஓடுது, ஃபர்ஸ்ட் கேமரா அதெல்லாம் ஓகே, கனவுகள். அதுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ண மனிதர்களால் ஒரு இடத்துக்கு வரீங்க, சத்யம் தியேட்டரில் ப்ரிவ்யூ ஷோ, வேட்டையாடு விளையாடு. நான் இன்னும் அப்பப்போ நான் ஆரம்ப காலத்தில் மிஸ் பண்ணதெல்லாம்
நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மிஸ் பண்ண இடத்துல எங்கெங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆபத்தான இருக்குல்ல அதெல்லாம் மீட் பண்ணிருக்கேன். நான் இன்னும் 2-3 இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. ஒன்று, நம்ம பீச்சுக்கு போகிற வழியில் அந்த இப்போ வந்து அந்த சென்னை மால் இருக்குது, சென்னை சிட்டி மால், சிட்டி சென்டர். அதுக்கு பிறகு அந்த ஸ்லம் இருக்குது, அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, ஐயப்பன் கோயில். அது என்ன ஞாபகம் இருக்குது, ஏன்னா அங்கே நான் ஃப்ரீயாக சாப்பிட்ருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு இடம், நான் படுத்திருந்த 2 இடம் இருக்குது. ஒன்று, அந்த மியூசிக்கோட மேப்ஸில் ஒரு சர்ச் இருக்கும், அந்த அமராவதி ஓட்டர் அந்த பக்கம் இந்த சர்ச் இருக்கும். அப்போ வந்து சின்ன காம்பவுண்ட் வால், அது பக்கத்தில் அங்கே பையன்கிட்ட நான் படுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நான் படுத்தினா அண்ணா ஃப்ளவர் கீழே, மெட்ராஸ் வந்த புதுசில். இன்னொரு இடம் ரொம்ப முக்கியமான இடம், அந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ வந்து அந்த பிரிட்ஜ் போட்டாங்க, முன்னாடி வந்து டோல்கேட் போட்டு கிராஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஸ் பண்ணி சைடில் ஒரு ரோடு போகும், அந்த ரோடு வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போய் ஏறும். ரோடு இருக்காது, சின்ன ஒரு ஃபுட் பாத், அது ஒட்டின மாதிரி ட்ராக்கை ஒட்டின மாதிரி அந்த ஃபுட் பாத் இருக்குது. நான் ரொம்ப டயர்டு, மிட் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். ஸோ எங்கடா டயர்டாக சொல்லி இங்கே போய் ஸ்டேஷனில் படுத்துடலாம் சொல்லிட்டு எங்கே நடந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது அந்த ஃபுட் பாத்தும் அந்த ட்ராக்கும் ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின் போனால் தண்டவாளம் அதில் தானே போகுது, இங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம சேஃப் தான் நடந்து போனேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரே சவுண்டு, எல்லாம் கத்துறாங்க, ஏன்னு கத்துறாங்க. நான் ஜஸ்ட்டு திரும்பும்போது பார்த்தா ட்ரெயின் இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துச்சு. ஜஸ்ட்டு இன்னமும் நான் என் பசங்கள்ட்டலாம் காமிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு போனோன்னா நான் இங்கே கூட நானாக அதை செத்து போயிருந்திருக்கேன், நான் செத்துருக்கலாம். அந்த மாதிரி நம்மளை நான் மீட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியல, நான் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு போனால் அது அந்த பயம் இருக்கும், அந்த டைமில் எனக்கு இல்லை. ஒருவேளை அப்போது நம்ம இருந்த அந்த சுச்சுவேஷனில் நமக்கு அது ஒரு அதை விட அதிகமான பயத்தை சந்திச்சுக்கோம்ல, அதனால் அது ஒரு பயமாக தெரியலை. அந்த இடம் ஞாபகம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ சாந்தம் படத்துக்கு கமல் சாரை கேள்விப்பட்டு கூப்பிட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணி, அவரே வந்து ப்ரெஸ் மீட் பண்ண நான் வரேன், நான் இப்போ என்கரேஜ் பண்ண சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ இவர் வந்து நம்ம லைம்லைட் கொண்டு வரணும், கமர்ஷியல் வேர்ல்டுக்கு வரணும், ஆர்ட் ஃபிலிம்லாம் பண்ணக்கூடாது, இல்லைனா இதே இப்படியே விட்டால் ஆர்ட் ஃபிலிம்க்கெலாம் போயிடுவாருன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுக்கு பிறகு நான் அர்மான் ஒரு ஹிந்தி படம் இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக் சைன் பண்ணேன். அதுக்கு பிறகு நிறைய நல்ல நல்ல படம் ஆரம்பிச்சிடல. வேட்டையாடு விளையாடு கமல் சார் மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ கௌதமும் நானும் தெரியும், கௌதம் மின்சார கனவுல அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அசோசியேட் கேமராமேன். அப்பயே தெரிஞ்சாலும் எங்கள் 2 பேருக்கும். அப்புறம் கௌதமுடைய ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒரு 3 பாட்டு பண்ணேன், அவருடைய கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லாமல் நான் பண்ணேன். அதில் சின்ன கான்செப்ட் 2 பேரும். அதுக்கு பிறகு எங்கள் 2 பேருக்கும் பெரிய கான்வர்சேஷன் கிடையாது. வேட்டையாடு விளையாடும்போது கமல் சார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி இந்த படம் ஒரு படம்க்கு நீங்கள் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுறேன் சார், கௌதம் எனக்கு தெரியும் பண்ணலான்னு சொன்னேன். அப்படி அந்த படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் சத்யம் தேட்டரில் ப்ரீமியர் ஷோ, நானும் ஒய்ஃபை எல்லாம் படம் பார்த்துட்டு எல்லோரும் அவங்க தேட்டரில் வெயிட் பண்ணினாங்க. நான் ஒய்ஃபை வீட்டில் அவங்க ப்ரெக்னன்சி ஆனாங்க, வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நான் தேட்டருக்கு போகல. நான் அந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ஸோ என்னோடய ட்ரீம், நான் வந்து கண்டிப்பாக நான் அங்கேருந்து நான் நிறைய வாட்டி கனவு கண்டிருக்கேன், ஐ ஹவ் டு வின் ஒன் டே. அப்போது இவர் கூட தரணி கூட ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க அவங்கடா, என்னடா தூங்கிட்டியா அப்படின்னாரு. சொல்லுங்கள் நான் எல்லாம் பல பேர் தூக்கத்தை கெடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே நடந்தே நான் வந்து எனக்கு காசு இருக்குது, நான் ஆட்டோலாம் போகலாம். எனக்கு அது பெரிய உடன்பாடு இல்லை, அந்த ஃபீலிங் ஐ ஹாவ் டு என்ஜாய். பொறுமையாக அப்படியே அவன் சட்டையை கழட்டி தோளில் போட்டு அப்படியே நடந்து கோடம்பாக்கம் 4 மணிக்கு வந்தேன். ஸோ 4-5 மணி இருக்கும். 5 மணிக்கு வந்தேன். ஒய்ஃப் கேட்டேன் என்னாச்சுன்னு கேட்டேன். சும்மா அது மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. நாங்கள் இப்போ நான் இந்த மாதிரி சொன்னால் அவங்க திட்டுவாங்க, அதனால் நான் அவங்கள்ட்ட சொல்லலை. ஐ திங்க் இப்போ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் சில கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லைட்டாக காற்று வெளியேக்குள்ளே வந்துட்டு வெளில போகலாம். காற்று வெளியிடையில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சாங் ப்ரமோஸாக இருக்கட்டும், படத்தோட ட்ரெய்லர்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து எங்களுக்கு சில ஃப்ரேம்கள் மேலே அதிக ஈர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி சில கதைகள் கேட்க ஆசைப்பட்றேன். கேள்விகளே கேட்க போகிறதில்ல, கதைகள் வேணும் எனக்கு. சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்சி போனது. கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கதை இருக்கும், ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா
எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இமேஜ் வந்து ஸோ சார் ஃபுல் சீன் கம்போஸ் பண்ணிட்டார். கம்போஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். ஹவு த வே யூ லைக் இட், உனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி லைட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. எனக்கு வந்து 7 நிக்விஸ்டோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். 7 நிக்விஸ்டும் பிகாசோட பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு தலை மட்டும் ஃபோர்கில் பெருசாக இருக்கும், இன்னொரு ஃபிகர் சின்னதாக தூரமாக இருக்கும். ஸோ உனக்கு ஒரு லிப் இதுவரையிலும் கட்டாக இருக்கும் ஃப்ரேம். ஸோ அவர் தான் வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப அப்ஸ்ட்ராக்டடாக காம்போசிஷன், ஒரு ஸ்டில் இமேஜ் 3D இமேஜ் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஃப்ளாட்டாக இருக்கும். அவர் தான் வந்து இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ், பிகாஸோட பர்ஸ்பெக்டிவ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா அதோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு ஒன்று. இது வந்து ஒரு ட்ராமா. ஆஃப்டர் 2 பேருக்கும் வந்து ஒரு ஃபைட்டுக்கு பிறகு வர்ற சீனு, இந்த ரொமான்ஸ் ஃபைட்டுக்கு பிறகு நடக்கிற சீனு. ஸோ இது எனக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவள் இவனை விட்டு போகிறாளா, அவள் போயிட்டுருப்பா, இவன் இங்கே இருப்பான். பட் இவன் வந்து அவளை விட்டு தூரமாக வர்றானா, அந்த கேள்வி வந்து இந்த ஃப்ரேம் நம்மளை கேட்க வைக்கும். ஸோ அவளுடைய பேக் ஷாட் தூரமாக போயிட்டுருப்பா, இவன் ஃபோர்கிரவுண்டில் இருப்பான். ஸோ இது 2 அர்த்தமாக எடுத்துக்கலாம். அவள் இவனை விட்டு போகிறான்னு நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஆனால் இவன் அவளை விட்டு தூரமாக போகிறான், ஆனால் இவன் பக்கத்தில் இருக்கிறான். இவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லன்னா நம்ம ஓகே அந்த மாதிரி ஒரு இமேஜஸ். ஸோ அந்த ஸ்டோரி நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அதை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து எனக்கு அதை அப்படி கம்யூனிகேட் பண்ணிச்சு. இமீடியட்டாக எனக்கு பிகாசோ ஞாபகம் வந்தார் அந்த ஃப்ரேம் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி யார் கம்போஸ் யாரோட படங்கள் மாதிரி இருக்குன்னா, ஓகே 7 நிக்விஸ்ட் அந்த மாதிரி கம்போஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ஹோல் சீன் இந்த மாதிரி இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் இந்த ஷாட், இதில் வந்து முக்கியமாக இந்த கண்ணாடியோட கிளார் அடிக்குது இல்லையா, அது எப்படி கேப்சர் பண்ணீங்க? எனக்கு வந்து கண்ணாடி, ஃப்ளேரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம நேச்சுரலாக ஒரு வண்டியில் நான் நிறைய வாட்டி முதல்ல வந்து எப்படி நமக்கு வந்து இந்த கிளார் அண்ட் ஃப்ளேர் அட்ராக்ட் ஆச்சுன்னா, படங்களில் நிறைய சில் அவுட் வரும். நான் வந்து நிறைய சில் அவுட் படங்கள் எடுத்திருக்கேன். என்னை அறியாமல் நான் ஃபஸ்ட்டு எடுத்த போட்ட சில் அவுட்டு, ஃபஸ்ட்டு நான் மூவியில் ஒர்க் கிளாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தது சன்ரைஸ் ஷாட்டு. ஏன்னா அது சென்டிமெண்ட் இதுன்னு சொல்லும்போது இதுன்னு கர்மா, நான் ஃப்ரெண்ட்ஸாக பேசினேன், இது உனக்கு கர்மாடா, இது ஒரு சென்டிமெண்டா, ஏன்னா இதெல்லாம் மடத்தனமாக இருக்குது, கர்மாவது இது அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நான் சில் அவுட் பண்ணுறது இல்லை, சன்னை பர்ன் அவுட் பண்ணுறது. எனக்கு அது ஞாபகம் வந்துடும். ஏன் அப்படியே போனது, எப்படி நம்மளை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்கலாம், பர்ன் அவுட் பண்ணலாம். அதுபோல் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து இது நேச்சுரலாக வரும்போது இதை வந்து அவாய்ட் பண்ணணும் நினைப்பாங்களே, அது நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ எதுக்கு அவாய்ட் பண்ணோம், அது அப்படியே இருக்கட்டுமே. அது பார்க்குறதும் போது அது ஒரு அழகு, இது வந்து ரஸ்டிக் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, எஜ்ஜி மாதிரி ஒரு ரஸ்டிக்கான ஒரு அழகு அது வந்து. ஸோ அது அப்படியே இன்ட்ரெஸ்டிங். அது ஐஸ்பீட் ஷாட்டு, ஈவன் இன்னும் ஸ்டாண்ட் அவுட் வெரி வெல், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ஹாப்பி மூடு அது எல்லாத்தையும் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு. ஸோ மேபி வாட் இஸ் என்ன ராங்கு, எது தவறு நாம் தானே டிசைட் பண்ணுறோம். தவறை கூட சரி பண்ணலாம்ல, அதான் தவறு சரியாக இருக்கணும்னு தான் வச்சுருக்கேன். அதனால தான் இப்படி அந்த ஸ்டில்லை நீங்கள் எடுத்து வச்சு அது வரும்போது என்னோடய அசிஸ்டன்ட் சொன்னாங்க, சார் மிரர் ரிஃப்ளெக்ஷன் வரட்டுமே இருக்கட்டுண்ணே. அது எனக்கு அப்பயே மைண்டில் அடிச்சிச்சு. ஸோ அவன் தவறப்படுது, ஓகே சரியாக இருக்கும். அதுதான் அந்த விசி அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப அட்வென்ச்சர் லவ்விங் கேரக்டர், ரொம்ப தைரியமான கேரக்டர் அப்படின்றது சில இடங்கள்ல எங்களுக்கு தெரியுது. அதில் ஒரு முக்கியமான இடம் இது. எப்படி டிசைட் பண்ணீங்க, எடுக்கும்போது எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருந்தது உங்களுக்கு? இது வந்து அதான் அந்த விசியோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் வர்ற ஒரு ஷாட் இது. இந்த ஷாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லடாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நான் பார்த்த இமேஜ் எல்லாம் லடாக் வந்து கிரேவாக இருக்கும். அந்த வின்டர் வின்டர் வந்து கிரேயான ஒரு வின்டர்னாவே ஒரு கிரே லுக் வரும். ஸோ இதில் வந்து ப்ரௌனும் ஆக்வா ப்ளூ
இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நீங்கள் சுவிட்சர்லாந்து ரிவர்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்வா ப்ளூ அக்வா க்ரீன் வாட்டர் இருக்கலாம் பார்க்கலாம். நைல் நதிக்குள்ளே கூட அந்த மாதிரி ரொம்ப க்ரீனாக இருக்கும் வாட்டர் இருக்கும். நான் ஃபாரினில் போகும்போது நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன் அந்த மாதிரி வாட்டரை வந்து ஏன் இதை ட்ரீட் பண்ணக்கூடாது? ஸோ இதை ப்ரௌன் இந்த இதை வந்து மட்டை ப்ரௌன் ஆக்கிட்டு ஸோ அதை ஏன் நம்ம வந்து கலரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணோம். அவ்வளோதான். அவர் வந்து ஸ்கிட்டாகி கரெக்டாக அந்த எட்ஜை நிறுத்துறாரு இல்லையா? இது எப்படி வந்து மணிரத்னம் அவர்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? எப்படி எடுத்தீங்க? ஹவு மச் ரிஸ்க் இன்வால்வ்? சரி, சினிமாவில் வந்து நம்ம வந்து விபத்தை எதிர்பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. விபரீதம் தானே அது, ஒரு விபரீத விளையாட்டு தானே. விபரீதங்கிறதே வந்து ஒரு விளையாட்டு தானே. இது வந்து ஆக்ஷன். அந்த ஃபைட் மாஸ்டர் ஷியாம் கோஷல் அவர் தான் கொரியோகிராஃபர் அந்த ஃபைட்டுக்கு. ஸோ ஐடியா எவ்ரிதிங் மணி சார். ஸோ ஐ ஃபிக்ஸ் இந்த மாதிரி இந்த டெப்த்து வரணும்னா ஐ ஃபிக்ஸ் த ஆங்கிள். வி டிட் லைக் தட் இந்த மாதிரி. பட் எனக்கு என்னென்னா ஆக்ஷன் கூட அது போய்ட்ரிக்காக எடுக்கணும். அதுதான் என்னோட இந்த படத்தில் நீங்கள் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து போர்ட்ரேட்டு ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரேமும் ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கும். அதுவும் இந்த படத்தை நான் மேக்ஸிமம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. படம் வந்த பிறகு இன்னும் நிறையா பேசலாம் போல, ஒவ்வொரு ஃப்ரேம் எடுத்துச்சு. அப்கோர்ஸ் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். அது எப்படி கண்ணாடியில் பல படங்களில் நீங்கள் வந்து கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதனோட முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இம்பேக்ட் கொடுக்குது? இந்த மிரர் இமேஜ் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கேப்சர் பண்ணுறது. மிரர் இமேஜை வந்து சம்டைம் ஃபேஸ் டிஸ்ட்ராக்டட் ஆகும் கண்ணாடியில். அப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லாக லைட் பண்ண முடியாது. ஒரு ஆங்கிளுக்கு மேலே கேமரா வைக்க முடியாது. ஆனால் அந்த மிரரில் சீன் வைக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப, நான் ஒர்க் பண்ண டேரக்டருங்களில் எல்லாருக்கும் எனக்கு மிரருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் எனக்கு மிரர் பிடிக்கும். அனுராக் பாஸ் பர்ஃபி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 30-40% ஃபிலிம் வந்து மிரர் இமேஜ் தான் இருக்கும். அந்த ஒரு சீன் இருக்கும், பிரியங்கா சோப்ரா இலியானா வந்து புடவை கட்டி பேக் ஷாட் போயிட்டுருப்பா, ஹீரோ பார்த்துட்ருப்பான், ஹீரோவை பார்த்துட்டு எப்போயுமே ஃப்ராக்கு தான் போட்டிருப்பா. ஃபஸ்ட் டைம் போனோடனே இவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடி முன்னாடி பார்ப்பா. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஆஃப் மைண்டு. ஃபஸ்ட் டைம் அந்த உருவத்தை நாங்கள் காமிக்கும்போது டேரெக்டாக காமிக்கல, கண்ணாடியில் காமிச்சோம். ஏன்னா அது வந்து அது ஒரு பிம்பம் தான், அது ரியல் கிடையாது. ஸோ அது வழியாக கதை சொல்லுது. அடுத்து நான் வந்து ராம்லீலாவில் ஒரு சீன் இருக்கும். 2 பேரும் வேறு வேறு ஜாதி, அவங்க 2 பேருக்குள்ளே 2 பேரும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைடு. இவன் வந்து மொட்டை மேலே ஏறி குதித்து உள்ளே வந்து இவளை மீட் பண்ணுவான். ஸோ மிரர் நின்றுருப்பா, நிறைய பின்னாடி நிறைய மிரர் இருக்கும். அதில் எல்லா அந்த இவோடைய சன்ட்ரி இமேஜை தவிர பாக்கி எல்லா மிரர்லேயும் அவனுடைய இமேஜ் இருக்கும், ஹீரோடைய இமேஜ் இருக்கும். பட் எங்கே போனாலும் இவன் மறக்க நினச்சா கூட அவனை மறக்க முடியாது, அதை கம்யூனிகேட் பண்ணும். அவளை சுற்றி அவன் தான் இருக்கான், அவனை சுற்றி அவன் தான் இருக்கான்னு அதை கம்யூனிகேட் பண்ணும். அடுத்து இந்த சீனு ஏன்னா இந்த படத்தில் நிறைய, அடுத்து நம்ம ஊரில் வந்து மணிசாரியா நிறைய படம் படங்களில் நிறைய படம் மிரர் சீன் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே இந்த மிரரில் நமக்கு நல்ல கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால, ஸோ இவரும் இங்கே மிரரில் பார்த்தோன்னா இன்னும் நமக்கு எக்ஸைட்டட், ஆமாம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மிரர் அந்த இந்த மாதிரி ஒரு என்ன நம்மளை வந்து உந்துதல் பண்ணுது. செஞ்ச வேலையே இல்லாமல் நம்மளை ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணும்போது நம்ம வந்து பெட்டராக யோசிக்க முடியுது. அதுக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம். இதில் பார்த்திங்கன்னா டோரை இவன் திறந்துருப்பான், அந்த டோர் இப்படி கிராஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருக்கும். லைட்டு எங்கே வச்சாலும் ஃபீல்டில் வரும், கேமரா எங்கே போனாலும் ஃபீல்டில் வரும். ஆனால் ஒரு பாயிண்டில் வச்சுட்டு நாங்கள் அதை மூவ் பண்ணுறோம். 2 பேரும் அழகாக வேறு இருக்கணும். இது வந்து இட் இஸ் எ ரொமான்டிக் சீனு. ஐ திங்க் இவன் வந்து அவங்ககிட்ட லவ் யூ சொல்லுவாள். ஃபஸ்ட்டு அவன் வந்து லவ் சொல்லுவான், அவள் சொல்லவே மாட்டான். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சொல்லுவாள். அதில் வந்து மிரர் இமேஜ் இருக்கும், ரியல் இமேஜ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இவன் தான் இஸ் வைல்டு. அட்லீஸ்ட் இது அவனுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவள் சேஞ்ச் ஆக மாட்டாள். ஆனால் இதில் அந்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவ சேஞ்ச் ஆகுறாங்க, அவரோட மனசில் ஒரு மாற்றம், அவள் மனசில் மாற்றம் இருக்குது அப்படின்னு இந்த ஃப்ரேம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுச்சு. இது நீங்கள் சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்படி யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சீனை எழுதின மணிரத்னம் அவர்கள்ட்ட நீங்கள் இதை சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது? இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரம் த டே ஒன் ஃபஸ்ட் ஷாட்லேயே வந்து ரவி லவ்லியா அப்படின்ட்டார். ஸோ அதுலேருந்து அந்த ஃபஸ்ட் ஷாட்லேருந்து ஃபஸ்ட் டே சொன்னார், ரவி வி டிட் குட் ஜாப், ஸோ டுமாரோ வி ஹேவ் டு பெட்டர் ஜாப் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் டே ஃபேண்டாஸ்டிக் அப்படின்பார். ஸோ அது வந்து ஒவ்வொரு நாளும் அந்த டார்கெட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் நம்மக்கிட்ட அவர் சொல்லும்போது ஒரு வேளை நம்மக்கிட்டேருந்து வேலை வாங்குறதுக்கு சொல்கிறாரா, இல்லை நம்ம உண்மையிலே ஒரு சந்தோஷமாக சொல்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி அதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான். அப்பப்போ எனக்கு தோணும், ரொம்ப பாராட்டும் போது என்னடா மணி சார் அப்படி பாராட்டுறாரு, ஒரு வேளை நம்மகிட்டேருந்து அன்பாக வேலை வாங்குறாரு அப்படின்னு தோணும். ஸோ அது படம் முடிஞ்ச பிறகும் அதே போல் பாராட்டினார். நான் அப்போ தான் நினச்சேன், உண்மையாக அவர் வந்து பாராட்டியிருக்காரு நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன், மணி சார் பாராட்டுறது உண்மை தானே, இல்லை நான் என்னை வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லையா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்ல ஆரம்பித்தேன் இல்லையா, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஃப்ரேம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாங்க. பர்பஸ்ஃபுல்லாக கடைசியாக வச்சுருக்கேன் அதை நான். ஒரு பனி படர்ந்த இடம், பனி விழும் மலர்வனம் மாதிரி இருக்குது, ஒரு கார், அதுலேயும் பனி. இந்த சீனை அவங்க எப்படி உங்கள்கிட்ட நரேட் பண்ணாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசுவோம். இல்லை, இது வந்து ஒரு ஸ்னோவில் நடக்கிற ஒரு கதை. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்னோ ஸ்ட்ரோம் இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இதுக்குள்ளே வந்து அவங்க சேஃபுக்காக வேண்டி உள்ளே உட்காருவாங்க. அது கம்ப்ளீட்லி மணி சார் அந்த கோரியோகிராஃபி பண்ணிடலாம். பட் இந்த இமேஜை வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு, ஹவு டு கம்போஸ், ஹவு டு ட்ரீட் லைக் தட். நான் இந்த இமேஜை பார்த்த உடனே நான் ஒரு படம் சொல்லுவேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சினிமா பேரடைஸோவில் இந்த நைட்டில் அவங்க 2 பேரும் அந்த காருக்குள்ளே அவங்க ரொமான்ஸ் போகும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு அருமையான இமேஜஸ், அது நைட்டில் இருக்கும். நான் வந்து இந்த இமேஜ் எனக்கு அந்த இமேஜ் அதை கேப்சர் பண்ணும்போது இம்மீடியட்டாக எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து வேறு ஒரு வருஷன் சினிமா பேரடைஸ் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் தெரியுங்கிறதுனால அந்த இடத்துல லைட் போட்டேன். ஏன்னா அவ்வளோ அந்த கோல்டில் ஒன்றுமே தெரியாது, ஃபேஸ் தெரியக்கூடாது. ஸோ அந்த இதில் வந்து அந்த லைட் தெரியணும். ஸோ லாஜிக்கலாக அந்த இடத்துல ஃபேஸில் லைட் வராது. ஸோ ஃபுல்லாக ஸ்னோ கவர்டு, அவங்க ஃபேஸு டார்க்காக தான் இருக்கும். ஆனால் நோ லாஜிக் டு மேஜிக் பிகம் லாஜிக் லேட்டர். நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வந்து எமோஷ்னல் தான் கம்யூனிகேஷன், லாஜிக் இம்பார்ட்டனே கிடையாது. எனக்கு வந்து பர்ஃபெக்ஷன் பிடிக்காது, இன்பர்ஃபெக்ஷன். இப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபாரின் படம் சொல்கிறோம். நம்ம ஊரில் நல்ல படம் நிறைய படம் இருக்குது. தாசின்னு ஒரு தெலுங்கு படம் இருக்குது, நீங்கள் பார்த்துறீங்களா? தாசின்னு ஒரு தெலுங்கு படம், அர்ச்சனா ஆக்ட் பண்ண படம். நீங்கள் பாருங்கள், என்ன ஃபோட்டோகிராஃபி. ஏகே பீர் கேமராமேன் நினைக்கிறேன், அமேசிங் ஃபோட்டோகிராஃபி, அவ்வளோ அற்புதமான ஃபோட்டோகிராஃபி. ஒரு தெலுங்கு படம் தான், எனக்கே அது சர்ப்ரைஸாக இருக்கும். அது எப்போயோ ஒரு இமேஜ் பார்த்து மணி சார் தான் சொன்னார், ரவி நான் ஒரு படம் பார்க்கல, இமேஜஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன், தாசின்னு ஒரு படம் நான் தேடி பிடிச்சி. அந்த பேர் நரசிங்க ராவ்னு டைரக்டர் நினைக்கிறேன், அவர் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு படம் எடுக்காது, 2 படம் எடுக்காது தெரியாது. ஸோ அது மாதிரி நம்ம ஊரில் நிறைய படங்கள் இருக்குது, நம்ம பார்த்ததில்லை. நான் ரவிவர்மன் டிஓபின்னு சொல்லவே மாட்டேன், நான் ரவிவர்மன் கேமராமேன் சொல்லவே மாட்டேன், நான் ரவிவர்மன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தொழில் எப்போ என்னை விட்டு போகணுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான்லாம் வந்து என்னோடய பேர் பொண்ணு கான்ட்ராக்டில் போட வேண்டியது இருக்குது. நான் மனுஷரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன், அவங்க வாய் ரவிவர்மன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மனுஷரை பார்க்கணும், இல்லை யூ கோயிங் டு ஆஸ்க் மீ வாய் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன கூட படம் பண்ணாதான் கேட்குறாங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் கேட்டாங்க. ஹோல் நைட் நான் தூங்கவே இல்லை, என்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா அவர் நிறைய பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் பேசலாம் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ்லாம் பேச மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷே வராது, எப்படி அவர்கிட்ட பேசுகிறது? அவர் ரொம்ப படிக்கவும் மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 பக்கம் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குமா, அவர் கிழிச்சு போட்டு வர படிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி 3 வரல ஐடியாஸ், 3 வார்த்தை தான். இந்த படத்தை பார்த்துட்டு மனிதத்தை நம்மளை கூப்பிடணும், இல்லைன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தகுதியே கிடையாது. நிறைய டைம் என்னுடைய வேலை எனக்கு பிடிக்காது. ஹிந்தியில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ இங்கிலீஷ் படம் கிடைக்க போகணும் நான் பார்த்துட்டேன், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, ஃபுல் படம் நான் ஒர்க் பண்ண ரவி அப்படின்னாரு.